முக்கியமா நிறைய இடத்துல குறுகிய சாலைகளா இருக்கும். எந்த காரணத்தை கொண்டு முந்தாதீங்க. குறிப்பா திரும்ப இடத்துல முந்தாதீங்க. 4 சக்கர வாகனத்துல சீட் பெல்ட் எல்லாரும் போட்டுக்கோங்க. இருசக்கர வாகனமா இருந்ததுன்னா தலைக்கவசம் 2 பேரும் போட்டுக்கோங்க. சாலைகள்ல கொஞ்சம் மெதுவா அனுசரிச்சு அந்த தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வேகமா போங்க. ரொம்ப வேகமா போனீங்கன்னா உங்க வண்டிகளை நிக்காது. ஏன்னா பள்ளமா வேகமா போயிட்டு இருக்கும், நிக்கவே நிக்காது வண்டி. இந்த மாதிரி இடங்கள்ல முந்தவே முந்தாதீங்க. வரிசையா பின்னாடியே போங்க. சில நேரங்கள்ல குறுகிய சாலைகளா இருக்கும். அந்த இடத்துல பேருந்து 2 பேருந்து வந்துச்சுன்னா இருசக்கர வாகனம் கூட போக முடியாது, நடுவில் சிக்க கூடாது. அப்ப பேருந்து பாத்தீங்களா எவ்வளவு தூரம் வருது, நிப்பாட்டி அவர் திரும்ப முடியாது. அதனால கரெக்டா பேருந்து பாத்தீங்களா அனுசரிச்சு பின்னாடி நிப்பாட்டார். அதனால அழகா வர்றாரு. இது அனுபவம்ங்கிறது. எங்க போயிட்டு வந்துச்சு வண்டி இதே மாதிரிதான். ஏதாவது வண்டி திரும்ப முடியாத இடத்துல திரும்புறோம்னா நம்மளே பின்னாடி தள்ளி நிப்பாட்டிக்கணும். சாலைகள்ல போறப்போ ரொம்ப அவசரமா இருந்தது போகணும் அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பி வந்துருங்க. எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி போகணும் அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி கிளம்பிடுங்க. அதே மாதிரி நிறைய ஒளி எழுப்பாதீங்க. தம்பி மெதுவா வாங்க, திரும்ப இடத்துல முந்தலாமா, ஆட்டோ எடுத்து அங்கே பாட்டி வச்சிருக்கீங்க, ஆட்டோ எடுத்துட்டு போங்க தம்பி, கொஞ்சம் ஓரமா வாங்க, இந்த பக்கம் பாட்டுங்க. சாலைகள்ல போறப்போ அடுத்தவங்க அச்சுறுத்துற மாதிரி வண்டி ஓட்டாதீங்க. வேகமா போனீங்கன்னா இருசக்கர வாகனத்துல பதட்டத்திலேயே வருவாங்க. அதே மாதிரி எந்த விதமான சாப்பிடுற பொருள் எதுவா இருந்தாலும் சரிதான், பிளாஸ்டிக் கவர் குப்பை குப்பை ஏதாவது கொண்டு போனீங்கன்னா வண்டிக்குள்ளேயே போட்டுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதலா பை கொண்டு வாங்க. போற வழியில கண்ணாடி திறந்து தூக்கி வெளியில வீசிடாதீங்க. நம்ம ஊர்ல பெரிய அறிவாளிகளா இருக்காங்க நிறைய. சுற்றுப்புற சூழல சுத்தமா வச்சுட்டு போகணும்னு நினைங்க.